ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, 5 ரூபாய் நாணயத்தில் சாணக்கியர் படம் போட்ட 5 ரூபாய் நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வருமான வரித்துறை 150 ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இந்த நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்ன்னு எழுதியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா அசோக தூண் இருக்குது. இதுல இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் ரூபாய் 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் முதலா பார்த்தீங்கன்னா வருமான வரி 1860ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த 150 ஆண்டு நிறைவை ஒட்டி இந்த நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்க. 1860 முதல் 2010 வரை இது 150 நிறைவை ஒட்டி வெளியிட்டிருக்கிறாங்க. இதை நினைவு கூறும் வகையில தான் இந்த நினைவு சின்னம் காமரேட்டிவ் காயின் வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய முக்கிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு வளர்ச்சிக்கு வரி முக்கியம் என்பதை இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த நாணயம் வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2010 இந்திய அரசால் வெளியிடப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இதோடைய பின்பக்கம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மிக முக்கியமான படம். ஏன்னா எல்லா நாணயத்திலுமே முதல் படம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா ஒரு சிலர் தான் மாறி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல உள்ள படம் பார்த்தீங்கன்னா சாணக்கியரோட படம். இதுல பக்கத்துல இருக்கிறது தாமரை மலர் மீது தேனி, அந்த மாதிரி ஒரு படம் வடிவமைச்சிருக்கிறாங்க. இதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பி ஹோவரிங் ஓவர் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 150 years ஆஃப் பில்டிங் இந்தியானும் இன்கம் டேக்ஸ் 1860 to 2010 அதை சுற்றி நமக்கு ரவுண்ட் ஷேப்ல எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய முக்கியமான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமையான இந்தியாவுடைய பொருளாதார நிபுணர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வரி வசூலை பற்றி முதல்ல சொன்னவர். இது பக்கத்துல இருக்கிற தேனியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா, தேனி மலரில் இருந்து தேன் எடுக்கிறது, ஆனால் மலருக்கு எந்த சேதமும் ஏற்படாதுன்றதை சுட்டி காட்டும் விதமா தான் இந்த சிம்பிளை வடிவமைச்சிருக்கிறாங்க. இது அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரி வசூல் மக்கள் மீது சுமையாக இருக்கக்கூடாது, மெதுவாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொள்கையை வச்சுதான் இந்த படத்தை நமக்கு பொறிச்சிருக்கிறாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடு கட்டமைப்பில் வரியின் பங்கு மிக முக்கியம் அப்படின்றதுதான் இந்த படத்துடைய லோகோ. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்துடைய சிறப்பு அம்சங்கள் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா, நிக்கல் பிராஸ் உலோகத்தால் செய்யப்பட்டது. எடை பார்த்தீங்கன்னா 6 கிராமு, விட்டம் பார்த்தீங்கன்னா 23 மில்லிமீட்டரு. இதுதான் மிக முக்கியமான ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னே இது சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இந்த மாதிரி காயின் கலெக்ஷன் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இப்போ இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப காம்பரேட்டிவ் காயின்ன்றதுனால எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கிடைச்சிது. இது அன்சர்க்குலேட்டட் காயின். இது பார்க்கவே முடியல. இந்த காயினை ரொம்ப ரேராக தான் கிடைச்சிது. நான் ரொம்ப தேடி பிடிச்சி தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் எதை பற்றியான வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.